ப்ளீஸ் பிரியா, டயர்டாக இருந்துச்சு, அதான் குடிச்சிட்டு வந்தேன். இனி ஒரு நாள் தான். டயர்டா இருந்தா குடிச்சிட்டுதா? நீங்க ஆம்பளை, குடிக்கிறதுக்கு காரணம் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பொண்ணுங்க கூட வேலைக்கு போயிட்டு டயர்டா தான் வராங்க. அவங்கெல்லாம் குடிச்சா என்ன ஆகும்? ப்ளீஸ் பிரியா, பொம்பளைங்க பற்றி மட்டும் பேசாது. அவங்க மட்டும் என்ன வேணாலும் செய்யலாம், நாங்கள் எதுவும் பேசக்கூடாது. அதிகம் மீறி பேசிட்டோம்னா ஐயோ பொம்பளைங்க பற்றி அவமானமாக பேசுனா, தாய் குலத்தையும் அவமானப்படுத்துகிறாங்க, உடனே அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவீங்க. பொம்பளைங்கெல்லாம் வேலைக்கு போவாங்களாம், அவங்க இஷ்டம் போது இருப்பாங்களாம். 6 மாதத்துக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் அவனை கட் பண்ணி வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட். ஆனால் நாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, சினிமாவுக்கு போவாங்க. என்ன வளர்றீங்க? நான் ஒண்ணு கேட்டா சம்மந்தம் இல்லாம பதில் சொல்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சம்மந்தம் இருக்கு, சம்மந்தம் இருக்கு. பிரசன்னா பிரசன்னா பிரியா ப்ளீஸ் கொஞ்சம் டீ குடிக்கிறியா? லைம் பிழிஞ்சு டீ, லெமன் டீ. தலை டங்குன்னு அடிக்குது. லெமன் டீ குடித்தா போதை இறங்கிடும். முட்டாத்தனமா காரியத்தை பண்ணிருக்கீங்களா? நம்ம எல்லாரோட லட்சணமும் தெரிஞ்சு போச்சு. சாரி, நாங்களே சிக்கல்ல இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் நிறுத்திடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க புதுசா யார்கிட்டையும் இந்த விஷயமா எதுவும் ஒத்துக்கலையே? இல்லை சார். வேணாம், கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடுவோம். நான் மறுபடியும் சொல்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் ஒத்துக்காதீங்க. அது நமக்கு ஆபத்தா முடிஞ்சிடும், ஜாக்கிரதை. டோன்ட் வரி சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம விஷயம் வெளியில தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால 4-5 மாசத்துக்கு இதை பத்தி மறந்துடுறதான் எல்லாத்துக்கும் நல்லது. ஆமாம் சார், கொஞ்ச நாளைக்கு அதை நிறுத்தி வைக்கிறதா நல்லது. ஓகே, முதல்ல வசந்தி மேட்டரை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். சார், வசந்தி வீட்டு பக்கம் ரகசியமாக கண்காணிக்க ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணியிருந்தேன் சார். வேற டாக்டர் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவள் குணமாயிடுவா போல் இருக்கு சார். என்ன சொல்றீங்க? குணமாயிடுவாளா? அவ குணமாயிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? நம்ம எல்லாரும் கூண்டோட கம்பி என்ன வேண்டியதுதான். அவளுக்கு மட்டும் சுயநினைவு வந்துட்டா நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாம ஸ்கேன் எடுத்த மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டிடுவான். புகார் கொடுக்கறதுக்கு அவ போலீஸ் தேடி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. வீட்டுக்குள்ளேயே போலீஸ் அதிகாரி இருக்கா, அவ அக்கா ரேகா IPS. எல்லாம் போலீஸ் ஃபோர்ஸோட வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு போயிடுவாயா? இல்லை சார், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி வசந்திக்கு நினைவு திரும்பினாதான ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடியே அவளை ஒரேடியாக கொண்டுடுவோம். எப்படி அது முடியும்? என்னது இது? அந்த வசந்தியை கொல்ல போற விஷம் சார். இதைத்தான் அவளுக்கு ஊசி மூலமா நம்ம போட போறோம். என்னைய சொல்ற? இதை போட்ட உடனே அவ செத்து போடுவா. நாம தான் போட்டு தெரிஞ்சிட முடியா? சும்மா விடுவாள ரேகா? சார், அதில் தான் சார் நம்ம பிளானே இருக்கு. இதை நம்ம ஆளுங்க யாரும் போய் செய்ய போறதில்ல. அவளே அவ கையால் போட்டுக்க வச்சிருவோம். அவ தினமும் யூஸ் பண்ற போதை மருந்து கூட இதை கலந்து வச்சிருவோம். இது மட்டும் தான் சார் நம்ம வேலை. நீ சொல்றது சரிதான், ஆனா யாரும் எப்படி கொண்டு போய் வைக்கிறது? அதுக்கு நான் ஒரு ஐடியா பக்காவா வச்சிருக்கேன் சார். டோன்ட் வரி சார். வெல் டன், வெரி குட் மிஸ்டர் தனிகை. காட்டு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போற ஆளுக்கு மரத்தோட வேறு கடிச்ச மாதிரி இருக்கு உங்க ஐடியா. காரியத்தை முடிச்சுட்டு வந்து பாருங்க. தேங்க்யூ. ஓகே சார். ஏண்டி இப்படி இருக்க? பல பேரோட வியாதியை போக்க வேண்டியவன் நீ எப்படிடி?
இந்த சிரிப்பால தான் எங்களுக்கு கண்ணீர் வருது. எனக்கு எனக்கு அது வேணும். வசந்தி, மனசை கட்டுப்படுத்திக்கோமா. உன்னால முடியும்டா. மனசஞ்சலத்தெல்லாம் கட்டுப்படுத்திக்கோ. பழைய வசந்தி ஆயிடணும் நீ. பாதியில வந்த பழக்கம் பாதியிலேயே போயிடட்டும். ப்ளீஸ்டா கண்ணம்மா. பண்ணுவல்ல? எனக்கு அது வேணும். இல்லடா, வேணாண்டா, விட்டுடு. ஏன் இப்படி ஆயிட்ட? இந்த பழக்கத்துக்கு நீ அடிமையாக நான் விட மாட்டேன். மனுஷனுக்கு புலனடக்கம் ரொம்ப முக்கியம். அது உனக்கு இப்ப தேவைடா. ஹலோ, நான் ரேகா தான் பேசுறேன். சொல்லுங்க டாக்டர். ஈவினிங் வரீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. ரேகா, வசந்தி ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காரு. ஹலோ மேடம், நான் டாக்டர் தனிகாச்சலம், ஏஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வரேன். தெரியும், நான் தான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேனே. உங்க ஹாஸ்பிட்டல் தான் வசந்தி இப்படி ஆனதுக்கே காரணம். எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர். ஆறுதல் சொல்ல வந்தீங்களா இல்ல ஆராய்ச்சி பண்ண வந்தீங்களா? மேடம், எங்களுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. அதான் எங்க சீஃப் டாக்டர் சபேசன் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா நாங்க அவங்களுக்கு வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் மேடம். அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் அஜாக்கிரதையால அப்படி நடந்து போச்சு. நீங்க அதே மனசுல வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக நாங்க வந்து உடனே வசந்தியை ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறீங்களா? அது செய்யறதுக்கு நாங்க தயாரா இல்ல. நீங்க போகலாம். ஓகே, உங்க இஷ்டம். ஒன் மோர் திங். இன்னும் ஒரு வாரத்துல வசந்தி டாக்டர் வசந்தியா உங்க ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி வந்துருவா. ஹலோ, சொல்லுங்க. அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மர்டர் கேஸா? ஆமா, அந்த ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கணுமே. ஏமா வசந்தி, உனக்கு என்னம்மா குறைச்சல்? அன்பான குடும்பம், அம்மா அப்பா அக்கா எல்லாரும் இருக்காங்க. அவங்க உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நீ இப்படி பண்ணலாமா? நான் உன் கூட பிறந்த சகோதரன் மாதிரி சொல்றேன். நீ மறுபடியும் நல்லா குணமாகி வந்தா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? இந்த மாதிரி பாசமுள்ள அக்கா கிடைக்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் நீ. ஹலோ, என்னது? ஹலோ, கேக்கல. ஒன் மினிட். இப்ப சொல்லுங்க. என்னது? இல்ல கேக்கல. எஸ், அந்த பேப்பர்ல சிக்னேச்சர் வாங்கணும். வசந்தி, உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, அதை நானே கொண்டு வந்து தரேன். இப்ப கூட அதுக்கு தான் வந்திருக்கேன். வசந்தி, இன்ஜெக்ஷன் நல்லா பாத்துக்க. நான் வெளில போனதும் கதவை சாத்திட்டு நீயே போட்டுக்க. ஓகே? இது பாருமா, இங்கே வைக்கிறேன். ஓகேவா? நோ. ஓகே, சரி. ஓகே மேடம், நான் அப்புறம் பேசுறேன். கிளம்புறேன். யா, ஒரு நிமிஷம் டாக்டர். நீங்க எப்படி வந்தீங்க? இல்ல மேடம், நான் போய்க்கிறேன். என் ஃப்ரெண்டோட கார்ல வந்தேன். அவர் டிராப் பண்ணிட்டு போயிட்டாரு. நான் வரேன் மேடம். இல்ல, நான் எப்படி இருந்தாலும் வெளில போறேன். நான் உங்களை ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு போறேன். எதுக்கு மேடம் உங்களுக்கு வீண் சிரமம்? நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன் மேடம். நோ ட்ரபிள் அட் ஆல். வாங்க. வாங்க டாக்டர். என்ன தாங்கிறீங்க? ஓகே மேடம்.
வசந்தி வசந்தி ஐயோ, என்ன சொல்லுது வசந்தி வசந்தி கதவை தர வசந்தி கதவை தர ஏன் கதவை பூட்டிட்ட வசந்தி 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 கதவு தர என்ன டாக்டர் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே நத்திங். ஐ எம் ஆல் ரைட் மேடம். எனிவே உங்களை மாதிரி நல்லவர் பிரதர் மாதிரி கூட இருந்தே பார்த்துக்கிறதுல எங்களுக்கு ஒரு நிம்மதி தான். ஆனால் இருந்தாலும் உங்கள் ஹாஸ்பிட்டலில் நடந்த அந்த சம்பவம் எங்களுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டல் மேலே இருந்த கான்ஃபிடென்ஸே போயிடுச்சு. இதில் என்ன வருத்தம்னா உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்பொழுது எப்படி என்னோட தங்கைக்கு இப்படி ஒரு ஹேபிட்டு அது ஏன் கண்டுபிடிக்காம போச்சு? அது ஒன்றும் இல்லை மேடம், உங்கள் சிஸ்டர் ஒரு டாக்டர் இல்லையா, அவங்க இப்படி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு நாங்கள் யாருமே நினைக்கல. அதனால் யாருமே அவங்கள கண்காணிக்கிறதுக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு. ஹலோ அம்மா என்னமாச்சு? வசந்திக்கு ஏதோ ஆயிடுச்சுமா. என்னமாச்சு? என்னாச்சுன்னே தெரியல. ரூம்ல கதவை தாப்பா போட்டுட்டு இருக்கா. எனக்கு என்னன்னு புரியல. கவுன் அடிச்சு படுத்துட்டு இருக்கா. என்னாச்சுன்னே தெரியலம்மா. அவனுக்கு உடம்புக்கு முடியல போல இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. அம்மா நான் உடனே வரேன், உடனே திரும்பி வரேன். சீக்கிரம் வா. வசந்திக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா? நான் திரும்பி வீட்டுக்கு போகணும். மேடம் நான் இப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன், நீங்கள் வேணா வீட்டுக்கு போங்க, நோ ப்ராப்ளம். டாக்டர் இப்போதான் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை. ப்ளீஸ் என்னோட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மேடம் என்னமாச்சு? வசந்தி மறுபடியும் ஊசி போட்டுக்கிட்டா போல இருக்கு. ரூம் கதை வேலை சாத்திருக்கு. வாமா போய் பார்க்கலாம். ஐயோ என்னமா எனக்கு பயமா இருக்கு. வசந்தி 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 கதவு தர வசந்தி 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 கதவை தர வசந்தி. கதவை தர வசந்தி. வசந்தி 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 கதவு தர வசந்தி. வசந்தி அம்மா கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. வசந்தி 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 என்னமாச்சு? வசந்தி என்னாச்சு வசந்தி? என்னாச்சு வசந்தி? என்னமா இவ்வளவு தனியா விட்டு போயிட்டீங்க? ஐயோ இல்லம்மா, அவ எதுவுமே சாப்பிடல. சாப்பாடு எடுத்துட்டு வரலான்னு போனேன். அதுக்குள்ள கதவை தாப்பா போட்டுக்கிட்டா. இந்த நேரம் பார்த்து உங்க அப்பாவும் இல்ல. அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். வசந்தி வசந்தி படுக்க விடுங்கம்மா, நான் டாக்டர் கூப்பிடுறேன். சரிம்மா. பாத்துக்கங்கம்மா. டாக்டர் கிடந்த கல்
பலம்